அம்மாடி, ரொம்ப தலைவலியா இருக்கு. ஒரு டீ போட்டு கொண்டு வா போ. சரிங்க. ஆ. இந்தாங்க. என்ன ஆச்சுங்க? ஆபீஸ்ல நிறைய வேலை போல இருக்கு. ஆமாண்டி, இந்த கம்பெனில வேலை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க கொடுக்குற சம்பளத்தை விட என்ன அதிகமா வேலை வாங்கிட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இந்த வேலையை விட்டு தள்ளிட்டு ஏதாவது சொந்தமா ஒரு பிசினஸ் பண்ணலான்னு பார்த்தா அதுக்கு என்கிட்ட பணமும் இல்லை. என்ன பண்றது? ம். ஏமா, ம். உங்க அண்ணன்கிட்ட பிசினஸ் பண்றதுக்கு பணம் கேட்க முடியுமா? ஒரு 6 மாசத்துல திருப்பி கொடுத்துடலாம். என்னங்க, எங்க அண்ணன் கிட்ட மட்டும் என்ன காசு கொட்டியா கிடக்குது? அவர் சம்பாதிக்கிறதுல பாதி காசு எங்க அண்ணி பியூட்டி பார்லர்ல கொடுத்து அழிச்சிடுறாங்க. ஒருவேளை நான் பணம் கேட்டு எங்க அண்ணன் மட்டும் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, எங்க அண்ணி எங்க அண்ணனுக்கு டைவர்ஸ கொடுத்துட்டு அவங்க வீட்டுக்கே போயிருவாங்க. சரி, அதெல்லாம் விட்டு தள்ளு. ஒரு தடவை உங்க அண்ணனை கேட்டு பாரு. இல்லங்க, எங்க அண்ணன் கிட்ட காசு கேக்குறத விட சும்மா இருக்கிறதே நல்லது. அவர்கிட்ட காசு கேட்டா நமக்கு தான் அசிங்கம். சரிடி, விடுத்தல. உன் வீட்டு ஆளுங்க கிட்ட பணம் கேட்டு பாருனாலே உன் முகம் அப்படியே மாறி போயிருது. ஏங்க, அவங்க கிட்ட காசு கேட்டு நான் அசிங்கப்பட்டு நிக்கணுமா? அதெல்லாம் செட் ஆகாது. ம். என்னங்க, என்னங்க, இந்தாங்க பால் குடிங்க. ம். என்னாச்சுங்க? எப்ப பார்த்தாலும் ஏங்க சீரியஸாவே இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க ஏன் சோகமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுங்க. அந்த பணம் விஷயமா தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆமா. என்னங்க நீங்க உங்க அப்பா கிட்ட கேட்டு பார்க்கலாம்ல? ஏன் அப்பா கிட்டயா? ஆமாங்க, மாமா பணத்தை பிக்ஸட் டெபாசிட்ல போட்டு வச்சிருக்கேன்னு ஏற்கனவே நம்ம கிட்ட சொல்லிருக்காரு இல்லங்க. அதுக்கு அந்த பணத்தை அவரை பேங்க்ல இருந்து எடுத்து கொடுக்க சொல்லுங்கங்க. அந்த பிக்ஸட் டெபாசிட்ல இருந்து வர வட்டியை வச்சுதான் எங்க அப்பா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அதெல்லாம் கொடுக்க மாட்டாரு. ஏங்க கொடுக்க மாட்டாரு? அதெல்லாம் மாமா கொடுப்பாரு. நிஜமாவா? எப்படி சொல்ற? கேக்குற விதமா கேட்டா தன்னால கொடுப்பாரு. நாம என்னதான் குட்டிக்கரணை போட்டாலும் அவரு தரமாட்டாரு. இங்க பாருங்க, நீங்க இந்த வாரம் கிளம்பி உங்க ஊருக்கு போங்க. வரும்போது மாமாவை கூட கூட்டுவாங்க. நான் அவர்கிட்ட பேசி சம்மதிக்க வைக்கிறேன். சரி, நீ சொல்ற மாதிரி ஊருக்கு போய் எங்க அப்பாவை கையோட கூட்டிட்டு வரேன். ம். நீ சொல்ற மாதிரி நடந்தா நல்லாதான் இருக்கும். ஏன்பா, பேக் வெயிட்டா இருக்கு, நான் தூக்கிட்டு வரேன்னு சொன்னாலும் வேணான்னு சொல்றீங்க. பரவாயில்லடா, இதை விட வெயிட்டெல்லாம் நம்ம வயக்காட்டில் நான் தூக்கி இருக்கேன். நீங்க பலசாலி தான். உள்ள வாங்கப்பா. கீதா, கீதா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. வாங்க மாமா, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படிமா இருக்க? எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கேன் மாமா. என்ன மாமா இது, நீங்க எங்களை பார்க்க வந்து இவ்வளவு நாள் ஆகுது. நாங்க இங்க இருக்கோன்ற விஷயத்தையே நீங்க மறந்து போயிட்டீங்களா? மாசத்துக்கு ஒரு 2 தடவையாவது இங்க வந்துட்டு போலாம்ல. ஊர்ல ஏகப்பட்ட வேலை இருக்குல்லம்மா, அதெல்லாம் பாக்குறதுக்கே எனக்கு நேரம் பத்த மாட்டேங்குது. நான் அடிக்கடி இங்க வந்தா உங்க 2 பேருக்கு அது சிரமமா இருக்குல்லம்மா. என்ன மாமா இது, எங்களுக்கு என்ன சிரமம்? உங்களால யாருக்கும் எப்பவும் எந்த தொந்தரவுமே இருக்காது. நீங்க மட்டும் எங்க கூட இருந்தா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம் மாமா. சரி மாமா, நீங்க போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க.
நான் உங்களுக்காக ஸ்பெஷலா டிஃபன் ரெடி பண்றேன். சரிம்மா. உங்க ரூமை காட்டுறேன் வாங்க. ஆ ஆ. ம். ஆ, அப்பா நீங்க சீக்கிரம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க, டிஃபன் சாப்பிடலாம். சரி. ம். கீதா, சொல்லுங்கங்க. டிஃபன் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சுங்க, எடுத்துட்டு வரேன். ம். அப்பா சொல்லுப்பா. எவ்வளவு நேரம்ப்பா? சீக்கிரம் வாங்க. இதோ இருப்பா, வந்துடுறேன். டிஃபன் ரெடி ஆயிடுச்சு, வாங்க. போதுமா, போதும். போதும். கொஞ்சம் வை. டிஃபன் ரொம்ப நல்லா இருக்குமா. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. ம். சரி, ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு, போயிட்டு வந்துடுறேன்ப்பா. சரி. என்னங்க மத்தியான லஞ்சுக்கு என்ன பண்ணணுங்க? நான் இன்னைக்கு ஆபீஸ்லயே சாப்பிட்டுக்கிறேன். அப்பாவுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு செஞ்சு கொடு. ஏங்க என்னங்க இது? மாமா ஊர்ல இருந்து வந்திருக்காரு. இன்னைக்கு ஒரு நாளாச்சும் அவர் கூட இருக்கலாம்ல. இன்னைக்கு லீவ் எடுத்துக்கோங்க. மாமாவுக்கு மட்டன்னா ரொம்ப பிடிக்கும். போய் டக்குன்னு 1 கிலோ மட்டன் வாங்கிட்டு வாங்க. இல்லை, அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா. அவன் இன்னைக்கு ஆஃபீஸ் போட்டும். எனக்காக அவன் ஒன்றும் லீவ்லாம் எடுக்க வேண்டாம். ஆமாம்மா, இன்னைக்கு எனக்கு ஆபீஸ்ல வேற ஒரு முக்கியமான பிரசன்டேஷன் இருக்கு. அப்படிங்களா? அப்ப சரிங்க, நீங்க ஆபீஸ் கிளம்புங்க. மாமாவுக்கு பிடிச்ச மாதிரி இன்னைக்கு நான் மத்தியானம் சமைச்சுக்கிறேன். ஓகே, அப்ப நான் ஆபீஸ் கிளம்புறேன். அப்பாவை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோ. என்னங்க நீங்க மாமாவை பத்திரமா பாத்துக்கணும்னு நீங்க எனக்கு சொல்லி தரீங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியுங்க. நீங்க கிளம்புங்க. சரி, நான் ஆன்லைன்ல உனக்கு மட்டன் ஆர்டர் பண்ணி தரேன். ம். நான் ஆன்லைன்ல 1 கிலோ மட்டன் ஆர்டர் பண்ணிருக்கேன். ம். ஒரு 10 நிமிஷத்துல வந்துரும். சரியா? சரிங்க. நான் ஆபீஸ் கிளம்புறேன். ம். வரேன்ப்பா. அப்புறம் மாமா, பிரயாணம்லாம் எப்படி இருந்தது? எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைம்மா. மாமா, ம். இப்போ உங்க உடம்புக்கு பரவாயில்லைங்களா? இப்போ பரவாயில்லம்மா. கரெக்ட் டைமுக்கு மருந்தெல்லாம் சாப்பிடுறீங்கல்ல? அதெல்லாம் கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்றேன். அப்புறம் மருந்து இங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்கல்ல? எடுத்துட்டு வந்திருக்கேம்மா. அப்பா, நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வந்துடுறேன். சரி, ஜாக்கிரதையா போயிட்டு வா என்ன? சரிங்கப்பா. ம். சரி, நான் கிளம்புறேன். டோர் லாக் பண்ணிக்கோ. ம். ஓகே, பாய். பாய்ங்க. மாமா, நீங்க போய் உங்க ரூம்ல ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. லஞ்ச் ரெடி ஆனோனே நான் உங்களை கூப்பிடுறேன். சரிம்மா.
மாமா 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 எந்திரிங்க மாமா. ம். என்னம்மா சாப்பாடு ரெடி ஆயிருச்சு மாமா, வந்து சாப்பிடுங்க. அதுக்குள்ள ரெடி பண்ணிட்டியா? ஆமா மாமா, வாங்க. சரிம்மா, நீ போய் எடுத்து வை, நான் வரேன். ம். போதுமா, போதும். ம். நீ உட்காந்து சாப்பிடுதானம்மா? நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் மாமா, நீங்க சாப்பிடுங்க. சரிம்மா. மாமா. என்னம்மா, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் மாமா. சரிம்மா, நாளைக்கு நான் ஊருக்கு கிளம்புறேம்மா. என்னாச்சு மாமா, ஏன் உடனே போகணுன்றீங்க? நீங்க எங்க கூடயே இருக்கலாம்ல. அதுக்கு இல்லம்மா, அங்க ஊர்ல வேலையெல்லாம் போட்டது போட்டபடியே இருக்குமா. வயசான காலத்துல எதுக்கு மாமா இதெல்லாம்? நீங்க இங்கே இருக்கலாம்ல. உங்க பையன் வீடு இருக்கும்போது நீங்க எதுக்கு கஷ்டப்படணும்? ஐயோ, அதுக்கு இல்லம்மா, நான் இங்கேயே இருந்தேன்னா உங்க 2 பேருக்கும் கஷ்டமா இருக்கும்லம்மா, அதான். எங்க 2 பேருக்கும் எந்த கஷ்டமும் இல்ல மாமா, நீங்க எங்க கூடயே இருங்க, சரிங்களா? சரிம்மா, பையன் வந்ததுக்கு அப்புறம் இதை பத்தி பேசலாம். உங்களுக்கு டயர்டா இருந்தா போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க மாமா. சரிம்மா. இங்க பாருங்க மாமா, உங்களுக்கு என்ன வேணும்னாலும் சங்கோச்சப்படாம எங்களை கேளுங்க, என்ன சரிங்களா? உங்களுக்கு தேவையானதெல்லாம் உங்க பையன் என்ன செஞ்சு கொடுக்க சொல்லியிருக்காரு. அதனால என்ன வேணும்னாலும் என்ன கேளுங்க. சரிம்மா. சரிங்க மாமா, டயர்டா இருப்பீங்க, போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. சரிம்மா. மாமா, டீ எடுத்துக்கோங்க மாமா. மாமா, டீ எப்படி மாமா இருக்கு? டீ ரொம்ப நல்லா இருக்குமா. அப்படிங்களா? ரொம்ப தேங்க்ஸ் மாமா. மாமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் மாமா. என்னம்மா, ஏன் ஒரு மாதிரி பேசுற? அவருக்கு இப்ப வேலை செய்யற ஆபீஸ்ல வேலை ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவருக்கு அங்க வேலை செய்யவே பிடிக்கல. அப்படியா? ஆமாங்க மாமா, அதனாலதான் அவரே சொந்தமா ஏதாவது பிசினஸ் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்காரு மாமா. நீங்க பேங்க்ல பிக்ஸட் டெபாசிட்ல போட்டு வச்சிருக்கிற பணத்தை கொடுத்தீங்கன்னா உங்க பையனோட பிசினஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும் மாமா. உங்களுக்கு மாசம் மாசம் வட்டி தந்துடுறோம். ஒரு 6 மாசத்துல அசல கூட திருப்பி தந்துடுறோம். என்னம்மா திடீர்னு இப்படி கேக்குற? அதுல இருந்து வர்ற வட்டியை வச்சுதாம்மா என் வாழ்க்கையே ஓடிக்கிட்டு இருக்கு. ஐயோ, என்ன மாமா இது? உங்களுக்கு தேவையானதெல்லாம் நாங்க 2 பேரும் பாத்துக்கிறோம். இதுக்கப்புறம் நீங்க ஊருக்கு போய் ஒண்டியா கஷ்டப்பட வேண்டாம். நீங்க எங்க கூடயே இருந்துருங்க. நீங்க எங்க கூடயே இருந்துட்டீங்கன்னா பேங்க்ல அந்த பணம் சும்மா தானே மாமா இருக்க போகுது. இல்லம்மா, இந்த சிட்டி வாழ்க்கைலாம் என்ன மாதிரி ஆளுங்களுக்கு செட் ஆகாதுமா. கொஞ்ச நாள் நான் இங்க இருந்துட்டு ஊருக்கு போனேன்னு வச்சுக்கேன், அப்ப செலவுக்கு இந்த வட்டி பணம் தான் எனக்கு உதவும். புரிஞ்சுக்கோங்க மாமா, நீங்க ஊருக்கெல்லாம் போக வேண்டாம். நீங்க எங்க கூடயே இருங்க. உங்களை நாங்க இங்க 2 பேரும் ராஜா மாதிரி பாத்துக்கிறோம். வீட்ல உங்கள மாதிரி பெரியவங்க இருந்தா எங்களுக்கும் தைரியமா இருக்கும் மாமா. தயவு செஞ்சு பிக்ஸட் டெபாசிட்ல இருக்கிற அந்த பணத்தை எடுத்து கொடுத்து உங்க பையன் பிசினஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுங்க மாமா. வெறும் 6 மாசத்துல உங்க பணத்தை வட்டியோட திருப்பி கொடுத்துடுறோம். சரிம்மா, நான் தரேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாமா. இந்த உதவியை நாங்க மறக்கவே மாட்டோம் மாமா. பரவாயில்லம்மா. பிக்ஸட் டெபாசிட்ல எவ்வளவு பணம் போட்டு வச்சிருக்கீங்க மாமா? அது ஒரு 10 லட்சம் ரூபாய் கிட்ட இருக்குமா. அப்படியா? சரிங்க மாமா. அப்பா கிட்ட பணத்தை கேட்டு பாத்தியா? என்ன சொன்னாரு? அவர் பணம் தரேன்ட்டாரு. அப்படியா? இப்ப அடுத்து என்ன பண்ணலாம்?
உங்க அப்பாவை உங்க ஊருக்கு கூட்டிட்டு போய் அவர் பேங்க்ல பிக்ஸட் டெபாசிட்ல போட்டு வச்சிருக்கிற பணம் மொத்தத்தையும் வித்ட்ரா பண்ணிட்டு ஒரு காரை புடிச்சிட்டு நேரா இங்க வந்துருங்க. அது இருக்கட்டும், அவர் இங்க இருக்கிறதுனால உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? இங்க பாருங்க, அவரால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. முதல்ல பணத்தை இங்க எடுத்துட்டு வர வேலைய பாப்போம். ம், ம். சரி சரி. மாமா, என்னங்க ம், வந்துட்டீங்களா? வந்துட்டோம். சரி, அப்பாவுக்கு குடிக்க தண்ணி எடுத்துட்டு வா போ. சரிங்க. இந்தாங்க மாமா. ம். ம். பணத்தை பத்திரமா எடுத்துட்டு வந்துட்டீங்களாங்க? ஆ, அதெல்லாம் பத்திரமா எடுத்துட்டு வந்துட்டோம். இனிமே நம்ம தைரியமா நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆ, அப்பா, ம். பணத்தை கொடுத்ததுக்கு தேங்க்ஸ்பா. பரவாயில்லப்பா. ஏய், ம். அப்பா கொஞ்ச நாளாவே அவர் பணத்தை திருப்பி கேட்டுட்டு இருக்காரு. நான் அவர் கொடுத்த பணத்தை ட்ரேடிங்ல போட்டேன். மொத்தமும் லாஸ் ஆயிடுச்சு. ஆ? இப்ப எப்படி அவர் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுக்கறதுனே தெரியல. எனக்கு இப்ப என்ன பண்றதுனே ஒன்னும் புரிய மாட்டேங்குது. என்னங்க இது? இப்ப என்னங்க பண்றது? மொத்த பணமுமா ட்ரேடிங்ல லாஸ் ஆயிருச்சு? ஆமா, என் ஃப்ரெண்டை நம்பி ட்ரேடிங்ல போட்டேன். அதுல இருந்து ஒரு பைசா கூட திரும்பி வரவே இல்லை. ஐயோ, உங்க அப்பாவுக்கு 6 மாசத்துல மொத்த பணத்தையும் திருப்பி தரேன்னு சொல்லியிருந்தோமே. ஆமாண்டி, ஆனா இப்ப என்ன பண்றது? பணம் மொத்தமும் ட்ரேடிங்ல லாஸ் ஆயிடுச்சு. அதனாலதான் அப்பாவுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. நீ தாண்டி இந்த விஷயத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்பாவுக்கு என்னதான் நம்ம உண்மையை சொன்னாலும் கண்டிப்பா அவர் அதை ஏத்துக்க மாட்டாரு. கொஞ்சமாச்சும் பொறுப்பு இருக்கா உங்களுக்கு? உங்க அப்பா கிட்ட கெஞ்சி கூத்தாடி உங்களுக்கு இந்த 10 லட்சம் ரூபாய் வாங்கி கொடுத்தா ட்ரேடிங் பண்றேன்னு மொத்த பணத்தையும் வீணாக்கிட்டு இப்ப வந்து பெனாத்துனா என்னங்க பண்ண முடியும்? உங்களை போய் நம்பினேன் பாருங்க. ம். சரிங்க, நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். ஆ, அத மட்டும் நான் சொன்ன மாதிரி நீங்க செஞ்சிட்டீங்கன்னு வெச்சுக்கோங்க. உங்க அப்பாவால நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. என்ன ஐடியாடி அது? ஐயோ, எங்க தானே வச்சேன்? எங்க போச்சு? ம். ம். ஐயோ, எங்க போச்சு? ம். ம். மாமா, சொல்லுமா. என்னோட செயினை நீங்க எங்கேயாவது பாத்தீங்களா? இல்லையேம்மா, நான் பார்க்கலையே. அப்படியா? ஏன், என்னாச்சுமா? என் செயின் எங்க போச்சுன்னே தெரியல மாமா. இங்கதான் எங்கேயோ ஹால்ல வச்ச மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா எங்க தேடியும் கிடைக்கவே இல்ல. ஐயோ, கொஞ்சம் நல்லா எல்லா இடத்துலயும் தேடி பாருமா. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன் மாமா, ஆனா அது எங்கேயுமே இல்ல. ஒருவேளை நீங்க அந்த செயினை எடுத்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கொடுத்துருங்க மாமா. என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற? ஆ? நான் அந்த செயினை எடுத்திருப்பேன்னு சந்தேகப்படுறியா? நீ சொல்ற மாதிரி எந்த செயினையும் நான் பார்க்கலையேம்மா. மாமா, தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த வீட்ல உங்களையும் என்னையும் தவிர வேற யாரும் இல்ல.
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கதான் எங்கேயோ செயினை வச்ச மாதிரி இருக்கு. இப்ப அந்த செயினை காணோம்னா என் இடத்துல நீங்க இருந்தாலும் சந்தேகம் வரதானே செய்யும். ஒருவேளை நீங்க எடுத்திருந்தா விளையாடாம கொடுத்துருங்க மாமா. ஐயோ என்னம்மா இது, நான் எதுக்காக எடுக்கணும்? என்ன மாமா, ஏன் மாமா பொய் சொல்றீங்க? ஆ? தயவு செஞ்சு விளையாடாம என் செயினை கொடுத்துருங்க. ஐயோ நான் எடுக்கலம்மா, என்ன நம்பு. ச்சே. வாங்க. என்னங்க, ம். என்னோட செயின் காணாம போயிருச்சுங்க. என்னது? காலையில ஹால்ல தாங்க செயின் இருந்தது. ஆ? குளிச்சுட்டு வந்து திரும்பி பார்த்தா செயினை ஹால்ல காணோங்க. ஆ? எனக்கு என்னமோ உங்க அப்பா தான் எடுத்து வச்சிருப்பாரோன்னு சந்தேகமா இருக்கு. ஆனா அவர்கிட்ட கேட்டா எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. ம். சரி, என் கூட வா. ம். அப்பா, நீங்க கீதாவோட செயின் எடுத்தீங்களா? எடுத்து வச்சிருந்தா கொடுத்துருங்கப்பா. என்னடா, நான் எதுக்குடா அதை எடுக்கணும்? இல்லப்பா, நீங்களே யோசிச்சு பாருங்க. வீட்ல நீங்க 2 பேர் தானே இருக்கீங்க. அந்த செயின் வேற எங்க போயிரும்? இருந்தா இங்க தானே இருக்கணும். எவ்வளவு தெரியும் அது கிடைக்கல அப்படின்னா அப்ப நீங்க தானே எடுத்து வச்சிருக்கணும். டேய் என்ன நம்புடா, நான் எதுக்குடா போய் சொல்லணும்? சரி, உங்க பேக் எங்க வச்சிருக்கீங்க? எங்க இங்க இருக்கு. ஆ? இங்க பாத்தீங்களா, உங்க அப்பா செயினை எடுத்து வச்சுக்கிட்டு எதுவும் தெரியாத மாதிரி எப்படி நடிக்கிறாருன்னு. மாமா, இது எப்படி மாமா உங்க பேக்ல வந்துச்சு? ஐயோ இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியலம்மா. இந்த செயின் எப்படி என் பேக்ல வந்ததுன்னு எனக்கு தெரியலம்மா. சும்மா தேவையில்லாம நடிக்காதீங்க மாமா. உங்களுக்கு தெரியாம பேக்குள்ள எப்படி என் செயின் வந்துச்சு? ஆ? ஐயோ என் பேக்ல இந்த செயின் எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்றேன்ல. சொந்த பையன் வீட்லயே திருடுறீங்களே. இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல நீங்க இருக்க கூடாது. முதல்ல வீட்டை விட்டு வெளியே போங்க. ஐயோ இப்படி சொன்னா நான் எங்கம்மா போவேன்? ம்? கடைசி வரைக்கும் உங்களோட ஒண்ணா இருக்கலாம்னு என்ன வர வச்சுட்டு இப்ப திடீர்னு வீட்டை விட்டு வெளியில போக சொன்னா நான் எங்கம்மா போவேன்? நீங்க எங்க வேணா போங்க. ஆனா எங்க வீட்ல உங்களுக்கு இடம் கிடையாது. அதான் உங்க சின்ன பையன் இருக்கார்ல, அவர் வீட்டுக்கு போங்க. உங்கள மாதிரி திருட்டு புத்தி இருக்கிறவங்கள வீட்ல தங்க வச்சா எங்க நிம்மதி தான் போகும். நீங்க முதல்ல கிளம்புங்க. ம். ம். என்னங்க, ம்? நம்ம போட்ட பிளான் கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிருச்சு பாத்தீங்களா? ஆமாண்டி, ம். நீ சொல்லும்போது கூட எங்க இது ஒர்க் அவுட் ஆகாம போயிடுமோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். ம். ஆனா நீ எப்படி பிளான் பண்ணியோ அதே மாதிரி நடந்துருச்சு. ம்.